ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ஓப் எதுக்கு அப்படின்னாக்கா பழைய அபியாசங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு கொரோனாக்கு முன்னாடி கிபி கிமுன்ற மாதிரி இப்போ கொரோனாக்கு பின் கொரோனாக்கு முன் அப்படி ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய மைய லெவலில், மாவட்ட லெவலில், ஜோன் லெவல்லலாம் நிறைய ட்ரைனிங் நடக்கும். அபியாசி ட்ரைனிங் ப்ரோக்ராம், நம்முடைய தியானம் பயிற்சி முறை, முக்கியமாக தியானம், சுத்திகரிப்பு, அப்புறம் 9 மணி பிரார்த்தனை, இரவு பிரார்த்தனைலாம் எப்படி பண்ணுறது, எப்படி இன்னும் டீப்பாக பண்ணுறது, நாம் வந்து சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, மாஸ்டர் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இன்னும் நம்ம ஆழமாக அதை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த மீட்டிங்லாம் நடந்தது. நம்ம இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஸோ அந்த அபியாசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இன்னும் கொஞ்சம் டீபன் பண்ணி சார்ஜி தாஜ் மாஸ்டர் ஆன பிறகு ஜிடிபின்னு ஒன்று கொடுத்தார், ஒரு மாடியூல் கொடுத்தார். ஸோ அது வந்து ஒரு 2 நாள் ப்ரோக்ராமோ 3 நாள் ப்ரோக்ராமாக நமக்கு நடத்துனாங்க, எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது, சரியாக பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து மோஸ்ட்லி எங்கேயும் நடக்கலை. நம்ம எல்லாமே ஆர்ட்ஃபுல்னஸ் அந்த மாதிரி, அதாவது எச்சமெண்ட் பண்ணுறது, மற்ற வேலைகளில் ரொம்ப ஈடுபட்டதுனால இது வந்து குறைஞ்சிது. ஸோ இப்போ நம்மளை வந்து இன்னும் நம்ம ரொம்ப டீப்பாக பயிற்சி பண்ணுறதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அபியாசினா எப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நாமளே மேம்படுத்திக்கிறது எல்லா துறையிலும் சரி, நம்ம செய்கிற வேலையிலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, வீட்டில் சரி, நம்முடைய பயிற்சி முறையில் சரி, எல்லா இடத்துலையும் நாம் வந்து எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக மாறுறது, நாம் எப்படி ஒரு சிறந்த மனிதர்களாக வர்றது, எந்த ஒரு துறையில் போகிறாலும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வர்றது, நாம் என்னெல்லாம் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு வரணும், எப்படி இன்னும் நம்ம வந்து நம்முடைய உயரிய பண்புகளை எப்படி மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஓப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓப் ப்ரோக்ராம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிசைன் பண்ணி மாஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி எல்லா அபியாசிக்கும் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. இந்த ஓப் ப்ரோக்ராம் வந்து இப்போ ஆக்சுவலாக இது 8 நாள் ப்ரோக்ராம் கண்டால மட்டும்தான் நடக்குது, இங்கிலீஷில் தான் நடக்குது, ஆன்லைன் கிடையாது, நேரில் போகணும். அது ஒரு புத்தகம் இருக்கு, ஏற்கனவே லாஸ்ட் மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்காரு, ஒரு புத்தகம் இருக்கு, அது வந்து 1000 rupees, 1000 ரூபாய். அந்த புத்தகத்தோட விலை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க வேண்டியது, இது எல்லாமே ஃப்ரீ. தங்கறதுக்கு சாப்பாடு எல்லாமே இலவசம். 8 நாள் அங்கேயே இருந்து உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுப்பாங்க. நம்ம கற்றுட்டு நமக்குள்ள என்ன எப்படி இருக்கு, நாம் எப்படி மாறணும், நாம் எப்படி இன்னும் ப்ராக்டிஸை வந்து தீவிரமாக பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கற்றுட்டு வரணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா வேலையும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நம்முடைய தமிழ்நாடு லெவலில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயே இதை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே அங்கே போக முடியாது, கங்காக்கு போய் 10 நாள் தாங்க, 8 நாள் தாங்க முடியாது, போகிறதுக்கு ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள், 10 நாள் ஆகிடும். ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய மாவட்டத்திலேயே ஒரு இடம், இப்போ ஏதோ ஒரு மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்துல இதை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி முடிவு பண்ணி அதனோட ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் இந்த மாதிரி மாவட்ட லெவலில் நடத்துறதுல இப்போ கண்டிப்பா போய் ஒரு வாரம் தங்கி நான் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங்கும் இங்கே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது இல்லையா? அங்கே என்ன அவுட்புட் கிடைக்குதோ, அங்கே என்ன சொல்லி தராங்களோ அதே விஷயம் இங்கே கரெக்டாக போய் சேரணும். அங்கே போனால் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே இருந்தால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே என்ன கொடுப்பாங்களோ அந்த எசன்ஸ் அப்படியே இங்கே கொடுக்கணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னாக்கா, அதே 8 நாள் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் 2 நாள் மட்டும் இந்த மாதிரி ஒரு மையத்தில் இந்த அந்த ஓப் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் கட்டி நம்ம வந்து ஒரு புக்கு வாங்கிக்கணும்.
ஸோ அந்த புக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல திருவண்ணாமலையில ஏதோ ஒரு சென்டரில் 2 நாள் நடக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சனிக்கிழமை நைட் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்தால் போதும், இல்லை ஸ்டே பண்ணுறோம்னா அங்கேயும் தங்கிக்கலாம் சொல்லிடுது. ஸோ 2 நாள் மட்டும் நம்முடைய மையத்தில் நடக்கும். மீதி 6 வாரம் கிளாஸ் வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். நமக்கு வந்து கூகுள் மீட்டிங்கோ அல்லது ஜூம்லேயோ 2 மணி நேரம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும் சென்டரில் நடக்கும். அது அடுத்த வாரம் ஆன்லைனில் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் ஆன்லைனில் 2 கிளாஸ் இருக்கும். இதே மாதிரி 1.5 மாதம் இருக்கும். வாரத்தில் ஒரே நாள் 2 மணி நேரம். அதை முடிஞ்ச பிறகு கடைசியாக 2 செஷன் ஃபஸ்ட்டு நடந்தது இல்லையா, அதே மாதிரி 2 செஷன் இங்கே நடக்கும். சென்டரில் 2 நாள் நடக்கும். இதுதான் இந்த ஓ ப்ரோக்ராம் நம்ம மாவட்ட அளவில் நடக்கிறதுக்கான ஒரு மெத்தட். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அது எல்லாமே ஆன்லைனில் வச்சுக்கலாம், ஆனால் சில விஷயங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் அந்த நோக்கம். ஸோ அதுக்காக இந்த மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு யாராவது விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட்சில் கலந்துக்க விருப்பம் இருப்பீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசப்டரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அடுத்த பேட்சும் நடக்கும். இது ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போதான். இதுக்கு அடுத்த பேட்ச் நடக்கும். இதில் முடியாதவங்க அதில் கலந்துக்கலாம். இது வந்து செப்டம்பர் 18 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ஓ. இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பயிற்சியை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, எப்படி ஆழமாக போகிறது, அதன் மூலயமா ஒரு விஷயத்தை எப்படி நம்ம டீபன் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போது ஒரு அபியாசி வந்து ஒரு அபியாசி இருக்காரு அப்படின்னாவே அதை அவர் வச்சு அவர் நடந்துக்கிற விதம், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகளை வச்சு அவர் ஒரு அபியாசி அப்படின்றது அறியப்படணும் அப்படின்னு பாபுஜி சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கும் நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக மாஸ்டரோட பிரதிநிதியாக நம்ம ஒரு சமுதாயத்தை பிரதிபலிக்கிறதுக்கு நாம் எப்படி டீபன் பண்ணணும் அப்படின்றத பற்றியான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஓப். அதனால் இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கலாம். இதுக்கு வந்து மினிமம் அபியாசி ஆகி 6 மாதம் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ரூல் இருக்கு. ஸோ 6 மாதமாச்சு ஆயிருக்கணும். அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் ஓ ப்ரோக்ராமில் கலந்து. ஓகேங்களா? இந்த ஓ பற்றி வேற என்ன டவுட்ஸ் இருக்கா?